தலைமுறைகள் ஏன் இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு வரல அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை கிராமத்தில் இருக்கணும் அப்படிங்கன்னா அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து சொகுசான வாழ்க்கை தேவைப்படுது. அவங்களுக்கு வசதியான எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் கிடைக்கக்கூடிய நகர வாழ்க்கை தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய நிதர்சனமான உண்மை. இப்போ எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிற ஐயா வந்து எங்கள் ஊர் அரச்சலூர். நான் அவர் இந்த வயசுலேயும் டிராக்டர் ஓட்டிகிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். நான் வேலைக்கு போய் சம்பாரித்து வச்சுருந்தேன்னா நான் வந்து என்னுடைய முதுமை காலத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. அவருடைய முதுமை காலத்துலேயும் அவர் வந்து இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். வயசான காலத்தில் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து இந்த விவசாயத்தில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய கல்வி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும் வந்து விவசாயத்தை பற்றியான படிப்புகள் அவேர்னஸ் கிடையாது. அரசுகிட்ட மட்டுமே இருந்த விவசாய பல்கலைக்கழகங்கள், விவசாய கல்லூரிகள் இப்போ தனியார்கிட்டையும் வர தொடங்குது இல்லையா? அப்போ இளைஞர்கள்ட்ட மவுசு இருக்கிறதுனால தானே வருது. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 15.3% ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறான். 0.9% மாணவர்கள் மட்டுமே வந்து அக்ரிகல்ச்சரலில் வந்து எடுக்கிறாங்க.